விசிகாவுடன் இணைந்து தாவேகா ஆட்சி அமைக்க விரும்புவதை நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தாவேகாவுக்கு ஆதரவளிக்கக்கூடிய முடிவை முன்கூட்டியே அறிவிக்க முடியாது என்று கூறிய திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை அறிந்து விசிகா முடிவெடுக்கும் என்றும் தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி விஜய பாஜக இயக்குகிறதோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறதாகவும் திருமாவளவன் சொல்லியிருக்கார். தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வென்ற தாவேகா தனிபெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. ஆனால் பெரும்பான்மை நிரூபிக்க இன்னும் 11 எம்எல்ஏக்கள் தேவைப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்க சேர்ந்திருக்கிறது. ஆனால் தாவேகாவுக்கு இன்னும் 6 எம்எல்ஏக்கள் தேவையாக இருக்கும் சூழ்நிலையில் விசிக, சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகிய கட்சிகளின் ஆதரவை விஜய் நாடியிருக்கார். இந்த தேர்தலில் இந்த 3 கட்சிகளும் தலா 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றனர். சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகிய இரு கட்சிகளும் தேர்தலுக்கு பின் கூட்டணி மாறிய வரலாறு இந்தியாவில் நடந்ததே இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நிலைப்பாட்டை விசிகாவின் நிலைப்பாடு என்று திருமாவளவன் கூறியிருக்கார். இதனால் தமிழக அரசியலில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. அதேபோல் ஆளுநரும் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்காமல் தாமதம் செய்து வருகிறார். இதுகுறித்து திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது, பாஜக தொடக்க முதலே தாவேகாவை கையாள்கிறது என்றே நம்புகிறேன். இப்போதும் விஜயை கட்டுப்படுத்த பாஜக முயற்சிக்கிறது. இதுவும் என்னுடைய கருத்துதான். பாஜக அவரை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போது நாங்கள் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகாவுடன் இணைந்து செயல்பட விரும்புகிறோம் என்று விஜய் கூறியதை விசிக மறுபரிசீலனை செய்கிறது. இதில் இருக்கக்கூடிய நிறைகுறை, எதிர்கால அரசியல் போக்கு ஆகியவற்றை பரிசீலனை செய்வோம். இது தொடர்பாக முன்கூட்டியே நான் எந்த அறிவிப்பையும் வெளியிட முடியாது. விசிக நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுப்போம். கம்யூனிஸ்டுகளினுடைய நிலைப்பாட்டை அறிந்து முடிவு எடுப்போம். RSS பெற்றெடுத்த பிள்ளைதான் விஜய் என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அதனையும் கருத்தில் கொண்டே முடிவெடுப்போம். விஜய் பாதுகாப்பை கேட்கவில்லை. மத்திய அரசே பாதுகாப்பு அளித்தது. என்ன நெருக்கடியை கொடுக்க முயற்சிக்கிறார்கள்? விஜயை கைப்பாவையாக வைத்துக் கொள்ள பாஜக நினைக்கிறது. ஆளுநரும் அதற்கேற்ப செயல்படுவது போல் தெரிகிறது. உடனடியாக விஜயை பதவியேற்க அனுமதிப்பதுதான் சட்டப்பூர்வமாக சரி. அதேபோல் விசிகாவிடம் ஆதரவு கோரி விஜய் கடிதம் அனுப்பியிருக்கிறார். என்னுடன் பேசியும் இருக்கிறார். நாங்கள் ஆலோசித்து பதில் அளிப்பதாகவும் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோரியிருந்தார். ஆனால் விஜய்க்கு ஆளுநர் என்னும் அழைப்பு விடுக்கப்படவில்லை. இந்நிலையில் விஜய்க்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதில் அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து ஆளுநர் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் எந்த ஒரு கட்சியும் தனித்து ஆட்சி அமைக்கும் வகையில் தெளிவான தீர்ப்பை வழங்கவில்லை. எனினும் தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 உறுப்பினர்களை வழங்கி அதனை தனிபெரும் முதன்மை எண்ணிக்கை கொண்ட கட்சியாக தேர்வு செய்துள்ளனர். இதன் அடிப்படையில் தாவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்கும் உரிமை கோரியிருக்கார். பதவியேற்புக்கு முன்பு தாவேகா தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் நிர்பந்திப்பது ஏற்புடையதல்ல. தனிபெரும் எண்ணிக்கை கொண்ட தாவேகா தனது பெரும்பான்மையை பேரவையில் நிரூபிக்க ஆளுநர் அரசியலமைப்பு சட்டப்படி அவகாசம் தர வேண்டும். இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நடந்த SR பொம்மை வழங்க உள்பட பல வழக்குகளில் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் உச்சநீதிமன்றமும் உறுதி செய்துள்ளது. இவைகளை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் தாவேகா தனது பெரும்பான்மையை நிரூபித்து பேரவையில் நிரூபிக்க வாய்ப்புள்ளது. அரசியல் அமைப்பு சட்டம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் உணர்வை மதித்து நடக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு ஆளுநரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது என சிபிஐ மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. நிலவரம் இவ்வாறு இருக்க மற்றொரு புறமோ அதிமுக எம்எல்ஏக்கள் சுமார் 30 பேர் புதுவையில் இருக்கக்கூடிய ரிசார்ட் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். அதிமுகவில் ஒரு தரப்பு எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் என்றும் இன்னொரு தரப்பு தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது என்றும் கூறுவதாகவும் இதனால் கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் பரவிய நிலையில் இதனை அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை முழுவதுமாக மறுத்துமிருக்கிறார். மேலும் எடப்பாடி கிங் மேக்கர் இல்லை, எடப்பாடி தான் கிங் என்று சொல்லியிருக்கார். தமிழக அரசியல்
நொடிக்கு நொடி பரபரப்பு எகிரிக்கொண்டே இருக்கிறது. சட்டசபை தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிபெரும் கட்சியாக உருவெடுத்த தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான மேஜிக் எண் கிடைக்காமல் சிக்கி தவிக்கிறது. ஆட்சி அமைக்க விஜய் நேற்று உரிமை கோரிய போதிலும் அவருக்கான அழைப்பை ஆளுநர் விடுக்கவில்லை. இதனால் விஜய் தரப்பு கடும் அப்செட்டில் உள்ளது. இதற்கிடையே அரசியலில் பெரும் திருப்பமாக எதிரும் புதிருமாக இருக்கும் திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க இருப்பதாகவும், அதிமுக ஆட்சி அமைக்க திமுக தனது ஆதரவை கொடுக்க இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேச்சு எழுந்தது. எனினும் இதனை திமுக தலைவர் ஸ்டாலினும் மறுத்தார். திமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் இதனை மறுத்தனர். ஆனால் அதிமுக தரப்பில் இருந்து தற்போது வரை எந்த மறுப்பும் வெளியாகவில்லை. இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பான யூகங்களுக்கு வித்திட்டுள்ளது. விஜய்க்கு ஆட்சி அமைக்க என்னும் அழைப்பு வராத நிலையில் ஆளுநரை வைத்து டெல்லி மேலிடம் ஆட்டம் ஆடுகிறதா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் தீவிரமாக பேசப்படுகிறது. இதற்கு மத்தியில் அதிமுக எம்எல்ஏக்கள் சுமார் 30 பேர் புதுவையில் இருக்கக்கூடிய ரிசார்ட் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதிமுகவில் ஒரு தரப்பு எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் என்றும், இன்னொரு தரப்பு தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது என்றும் கூறுவதாக பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுகவில் இந்த விவகாரத்தில் கருத்து வேறுபாடு நிலவுவதாகவும் பரபரப்பாகவே பேசப்பட்டது. இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை அதிமுகவில் எந்த பிளவும் இல்லை என்று கூறினார். அவர் கூறுகையில், அரசியல் நிலைப்பாட்டில் எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு கச்சிதமாக தெரியும். எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்கிறாரோ, என்ன நினைக்கிறாரோ அது அந்த முடிவு நல்ல முடிவாகத்தான் இருக்கும் என்றார். அப்போது அதிமுக திமுக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்குமா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த செம்மலை, எந்த முடிவாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் எடுப்பார் என்றார். அப்போது எடப்பாடி கிங் மேக்கரா என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த செம்மலை, எடப்பாடி கிங் மேக்கர் அல்ல, அவரே கிங் தான் என்று பதிலளித்தார். இதற்கு முன்னதாக கட்சிக்குள் பிளவு என்பதை அதிமுக திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக ஐடி விங் கூறும்போது, நேற்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமியின் ஒப்புதலுடனே அக்கட்சி எம்எல்ஏக்கள் புதுச்சேரி சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. புதுவை ரிசார்ட்டில் தங்கியிருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்களை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி செல்லியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருந்தன. முன்னதாக தாவேகாவிற்கு அதிமுக வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கக்கூடும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேச்சு எழுந்தது. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் நேற்று ஆலோசனையும் நடைபெற்றிருந்தது. இந்த கூட்டத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்றுமிருந்தனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்தவர்கள், அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தாவேகாவுக்கு ஆதரவு என்ற தகவல் தவறானது, ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு அதிமுக ஆதரவு தராது என்று கூறினார். இந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்கள்தான் அப்படியே CV சண்முகம் தலைமையில் புதுவை புறப்பட்டனர். அதிமுக எம்எல்ஏக்களை எடுக்க தாவேகா மூத்த நிர்வாகி ஒருவர் முயற்சிப்பதாகவும், அதை முறியடிக்கவே இந்த நடவடிக்கையை அதிமுக எடுத்ததாகவும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது.